வயசு எத்தனை? போதும் இப்போ சொல்ல மாட்டேங்குது. பாட்டிமா என்ன பண்றீங்க? பாட்டிமா என்ன பண்றீங்க? இது பேர் என்ன? சொல்லு வயசு சொல்லு. அவன் ராசை கட்டி சும்மா சொல்லு. இப்படி உழைக்கிறாங்கன்னு டிவில காமிப்பாங்களா சொல்லுவாங்களா? ஆமா போ இங்க வரு. அவன் பேர் கேளுங்க மாஸ்டர். பேர் எல்லாம் இல்ல. அது நமக்கு நிறைய வயசு. எங்க அம்மா கிட்ட தோராயம் ஒரு 80 வயசு பேர் இருளா இல்லையா? இப்போ நம்ம கிராமத்து சேட்டைகளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மிளகாய் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ 80 வயசு ஒரு பாட்டிமா வந்து இங்கே மிளகா பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நகரப்புறங்களில் வந்து 40 வயசுலேயே முதுமை தட்டி இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களை நம்ம பார்த்துருக்கோம். 80 வயசுலேயும் குனிஞ்ச தலை நிமிராமல் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க 80 வயசுல இவங்களோட ஆரோக்கியம். பாட்டிமா அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, பார்த்துக்கோங்க. என் பேர் இருளாயின்னு சொல்லுங்க. என் பேர் இருளாயி, வயசு 80ன்னு சொல்லுங்க. என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? சோறு இல்ல இன்னைக்கு சின்ன பிள்ளைல என்ன சாப்பிடுவீங்க அதிகமா? சின்ன இது இருக்கும் தவிர பழத்தை சரி, பாட்டி ரொம்பவே வெக்கப்படுறாங்க பேசுறதுக்கு. அவங்களோட உழைப்பை நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். வாங்க, நான் கிளம்புறேன். பாட்டி வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். இந்த இளைய தலைமுறைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ வர்ற பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் என்ன சொல்றீங்க? நீங்க வேலை பார்க்க சொல்றீங்களா இல்ல சாப்பிட்டு வீட்டுல படுத்து தூங்க சொல்றீங்களா? வேலைதான் பாக்குறேன். படிக்கிறன்ற பேர்ல வந்து சாப்பிட்டு வீட்டுல தூங்குறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஏன்னா இப்ப 40 வயசு இருக்காது உனக்கு. சந்தோஷம். பாட்டிக்கு 40 வயசு ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட உழைப்பு வச்சுதான் நம்ம சொல்ல முடியுது. ரொம்ப சந்தோஷம். பாட்டிக்கு எத்தனை வயசு ஆகுது? 40 வயசு ஆகுது. வா போவோம்.